வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட் இதுதாங்க. இந்த ரிசார்ட் வந்து கல்லட்டி ஃபால்ஸ் வியூ அப்படியே தெரியுங்க. இது கல்லட்டி செக் போஸ்ட்லேருந்து மேலே இருக்குங்க. இந்த டீப் ஜங்கிள்ங்கிற பேர் இந்த ரிசார்ட் பேர். சூப்பராக இருக்குங்க. இது ஜங்கிள்குள்ளேயே இருக்குங்க. ரொம்ப இது புலிகள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், புலி எங்களுக்கு கிடைக்கல. இந்த ரிசார்ட்டில் 2 நாள் தங்கியிருந்தோம். இந்த ரிசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கல்லட்டி வியூ அப்படியே தெரியுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கல்லட்டி ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த ரிசார்ட்டில் தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதுமலை தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்புக்கு ஆப்போசிட்டில் மாயார் ரிவரில் கும்கி யானை குளிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றதை பாருங்கள். அதை நாங்கள் பார்த்தோங்க அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு மங்கூஸ் வந்து எங்கள் காருக்கு முன்னால் ரோட்டை கிராஸ் பண்ணிச்சுங்க. அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்காக. அது அப்படியே காட்டுக்குள்ளே போய் மறையுது பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை எண்ணில் பாருங்கள். ஸ்குருல் மரத்து மேலே இருக்குது பாருங்கள் மலை அணில். அதுக்கப்புறம் எங்களுக்கு காட்டு அருமையாக இருந்தாங்க. மறுபடியும் காட்சி அளித்தார். குட்டியோடு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுது பாருங்கள். எங்கள் காருக்கு பேக் சைடு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுதுங்க. நாங்கள் அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டுருக்கோங்க. ஒரு பெரிய பெரிய காட்டு எருமை, ஒரு சின்னது, அங்கே ஒரு சின்னது இருக்குது பாருங்கள், பெருசும் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மான் வந்து எங்கள் வண்டிக்கு முன்னால் எவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கிராஸ் பண்ண மான் பூரா இந்த கூட்டமாக போய் என்ன ஒரு அழகு, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஒரு 200-300 மான் இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகு. அப்புறம் நாங்கள் பொக்காபுரம் போகிற ரோட்டில் ஒரு கடாமானுங்க ஒரு குளத்தில் அப்படியே குளிச்சிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சிங்காரா ரோட்டில் வரும்போது இந்த சிங்காரா ரோட்டில் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு சென்னாய் கூட்டம் வந்து ஒரு 20-25 கூட்டம் வந்து ஒரு எருமையை வேட்டையாடிட்டு இருந்ததுங்க. அந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேங்க. உண்மையாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. கிட்டத்தட்ட அந்த எருமை அரை மணி நேரமாக நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. பாருங்கள், சென்னாய் எவ்வளோ ஒரு 20 எருமையவே ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சுங்க. நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நின்றுட்டேங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்களாக காட்சிங்க. பாருங்கள், இந்த சென்னாய் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு 20-30 சேர்ந்ததுன்னா ஒரு மனிதனையவே கொன்றுங்க. ஒரு எருமைக்கே இந்த கதினா மனிதனுக்கு எந்த கதியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நாங்களும் அப்படியே நின்றுட்டேங்க. அதை பார்த்துட்டே நின்றுட்டோம். ஒரு 1/2 ஹவருங்க. அது முழுசாக அந்த எருமையை சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டே தான் இருந்தோங்க. அது அங்கேயே தான் இருந்ததுங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம். அது ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் அப்படியே பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அது வந்து ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே அந்த எருமையவே சுத்தமாக காலி பண்ணிடுச்சுங்க. பாருங்கள் மக்களே, நாங்கள் அப்படியே எங்கள் காரில் நைட்டில் சஃபாரி போகலான்ட்டு அப்படியே எங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு மான் கூட்டம் அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுதுங்க. நான் அழகாக எங்கள் டார்ச் லைட் அடித்து அப்படியே நான் காரை நிறுத்திட்டு அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேங்க. எவ்வளோ அழகாக ரோட்டை கிராஸ் பண்ணுது பாருங்கள். ஒரு 300-400 மான் இருக்குங்க. எவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணுது பாருங்கள். தமிழ் அங்கே பாரு, அதில் ஒரு குட்டி இருக்குது பாரு. பாருங்க எவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணுது பாருங்க. கிராஸ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகும்.